போர் மத்திய அரசை பொறுத்த மட்டும் குறிப்பாக திரு மோடி அவர்கள் இதை பற்றி பேசாமல் இருப்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று 2 நாட்களுக்கு முன்னால் 17ஆம் தேதி மிக முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருந்தார். அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் 16ஆம் தேதி அளித்த பேட்டியிலே பாகிஸ்தானிற்கு நாங்கள் தாக்குதல் தொடங்குவதற்கு முன்னாலே தகவல் தெரிவித்தோம் என்று சொல்லியிருந்தார். அப்படி என்றால் பாகிஸ்தானுக்கு தாக்குதல் தொடங்குவதற்கு முன்னாலே தகவல் தெரிவித்தோம் என்றால் பாகிஸ்தான் நம்முடைய விமானங்களை வீழ்த்தியது என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஜெய்சங்கர் உதவி செய்தாரா என்பது மிக முக்கியமான கேள்வி. பாகிஸ்தானுக்கு ஒரு நாட்டோடு யுத்தம் செய்வதற்கு முன்னாலே அந்த நாட்டிற்கு நாங்கள் இங்கெல்லாம் உங்களை தாக்கப் போகிறோம் இங்கெல்லாம் என்று சொல்லியிருப்பது என்பது தேச துரோகமாகும். இதை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 2 முறை ட்விட்டர் வாயிலாக கேள்வி கேட்டிருக்கிறார். பாராளுமன்றத்தை கூட்ட தயாராக இல்லை இந்த அரசு. பாராளுமன்றத்தை கூட்டினால் பாராளுமன்றத்தில் இந்த கேள்வியை கேட்க முடியும் மோடியிடம். ஆனால் பிரதமர் மோடியோ இதை பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லை. அதே போலவே திரு ட்ரம்ப் அவர்கள் 4 முறை சொல்லியிருக்கார். 4 முறை 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி 4 முறை திரு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருப்பது என்னென்றால் அவர் தலையிட்டு இந்தியா பாகிஸ்தானுக்கான இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்ததாக சொல்லியிருக்கிறார். இது உண்மையா? பிரதமர் மோடி அவர்கள் இதை பற்றி வாய் திறக்கவில்லை. பிரதமர் மோடி அவர்கள் இதை பற்றி உண்மையாகவே ட்ரம்ப் தலையீட்டினால் பாகிஸ்தானுடனான ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தப்பட்டதா என்பதை தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் பிரதமர் மோடியினுடைய மௌனம் மிகப்பெரிய அளவிலே கவலை அளிக்கிறது. இந்தியா பாகிஸ்தானுக்கான இடையிலான உறவுகளிலும் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தானுக்கான பிரச்சனைகளை நாம் இருவரும் பேசி தீர்த்துக் கொள்வோம் என்பதுதான் சிம்லா ஒப்பந்தம் தெரிவிக்கிறது. 3ஆம் தரமாக 3வது ஒருவரை இந்த பிரச்சனைகளை தலையிட விட மாட்டோம் என்பது இந்தியாவினுடைய கொள்கையாக ஏறக்குறைய 55 ஆண்டுகளாக இருக்கிறது. இதை சிதைத்து விட்டாரா மோடி என்பது கேள்வி. இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டிய இடம் பாராளுமன்றம். பாராளுமன்றத்தை கூட்டுங்கன்னு கேட்டாலும் பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கு மோடி அவர்கள் தயாராக இல்லை. அதனுடைய விளைவாக நாங்கள் மீண்டும் கேட்பது பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டும். பாராளுமன்றத்தை கூட்டி இந்த பிரச்சனையிலே நிறைவு பெற்று விட்டது என்றாலும் அதை பற்றி அரசாங்கம் பாராளுமன்றத்தில் அறிவிக்க வேண்டும். தவிர்க்கப்பட்டதான் கேள்வி கேட்டோம். முதல்ல கேள்வி என்னன்னா விமானங்கள் தாக்கப்பட்டதா இந்த கேள்வியை சொல்லணும். ஏனென்றால் ஏன் தாக்கப்பட்டதா? பாகிஸ்தானுக்கு முதல்ல தகவல் சொன்னது யாரு? தாக்க போறோம்னு சொன்ன நம்முடைய விமானங்கள் போய் தாக்க போகுதுங்கிற தகவலை சொன்னது யாரு? ஜெய்சங்கர் அவர்கள். அது யாரு சொல்லி சொன்னாங்க? மோடி அவர்கள் சொல்லி சொன்னாங்களா இல்ல வேற யாரும் சொல்லி சொன்னாங்களா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் மிகப்பெரிய மர்மங்கள் இருக்கு. எந்த மர்மத்தையும் இவர்கள் சொல்லாமல் வெறும் வெள்ளையடிச்சு துணியை போட்டு மூடுவதை போல அவர்கள் செய்வது என்பது இந்தியாவிற்கு செய்கின்ற துரோகம். எங்களை பொறுத்த மட்டும் பாராளுமன்றம் இன்னைக்கு கூட்டினாலும் சரி 14ஆம் தேதி ஜூலை மாதம் கூட்டித்தான் ஆனவங்க. அவர்களை பொறுத்த மட்டும் மழைக்கால கூட்டத்தோட தொடர்ந்தே ஆகும். அப்போ கேள்வி கேட்போம். இது நடந்த தவறுகளை பற்றி கேள்வி கேட்பது என்பது எங்களுடைய உரிமை. எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சிகளும் இந்தியா கூட்டணியுடைய அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையோடு இருந்து சிந்தூர் பகல்காம் நடைபெற்ற தாக்குதலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தினோம். அதற்கு பின்னாலே தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது முழுமையாக இந்த நம்முடைய வீரர்களுடைய உழைப்பால் வந்த வெற்றி என்பதையும் நம்முடைய விமான படையினுடைய வெற்றி என்றும் அவர்களுக்கு வாழ்த்தையும் தெரிவித்தோம். எங்களை பொறுத்த மட்டும் இந்திய ராணுவமும் நம்முடைய விமான படையும் செய்திருக்கின்ற மிகப்பெரிய சாதனையாக இதை பார்க்கிறோம். ஆனால் அரசு செய்த தவறுகளையும் மறைக்க கூடாது. சரியா? ரைட்டுப்பா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.